ஹாய் ஹலோ. இன்றைக்கி வந்துட்டு எல்லோரும் எங்கே போகிறோன்னா பர்த்டே பார்ட்டி. பீகார்காரங்களுக்கு பர்த்டே பார்ட்டி ஒரு குட்டி பொண்ணுக்கு. அதனால் எல்லோரும் நல்லா கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு கரெக்டாக டைம் வந்து இப்போ 8 மணி டயத்தில் அப்படியே நைட்டு டின்னர் அங்கேயே தான் சாப்பாடு. கிளம்பியாச்சு எல்லோரும். இந்த முகிலன் எல்லோரும் கிளம்பியாச்சு. பஞ்சாப் குர்தாஸ்பூரில் உள்ள பாட்டி. இது வந்து நேபாளிக்கார பொண்ணு, எங்கள் வீட்டுக்கு கீழ் வீட்டு அந்த பொண்ணு, அவங்களோட பொண்ணு, அவங்க ஹஸ்பண்டு, என்னோடய ஹஸ்பண்டு எல்லாம் நிற்கிறாங்க. இதுதான் பர்த்டே பார்ட்டியோட மம்மி. அவங்களும் இப்போ தான் தயாரானாங்க, கிளம்புனாங்க. எங்கள் பக்கத்து வீடு தான். எல்லோரும் கிளம்பியாச்சு. இது நேபாளிக்கார பொண்ணு. அதுக்கடுத்து அந்த சுடி வந்து நம்ம தமிழ்கார பொண்ணு தான். எல்லாருமே கிளம்பி நடந்து போய்கிட்டு இருக்கோம். இதுதான் ஹோட்டல். இந்த ஹோட்டலில் தான் அப்படி மொத்தமாகவும் சாப்பாடு எல்லாமே அவங்களேவும் ரெடி பண்ணிடுவாங்க. நம்ம வெறும் ஆலாமற்று போனால் போதும். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு 2 தெருவு தள்ளி எல்லாம் அப்படியே கிளம்பி என் மையன் வேட்டி சட்டியில் வந்திருக்கிறாரு. பாருங்கள் டான்ஸ் எப்படி ஆடுறாங்கன்னு. பாட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டான்ஸோட வரவேற்பு. அவங்க மம்மி, அவங்க பெரியம்மா, அவங்க பூரா கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. அவங்க பக்கத்தில் தான். அதனால் அவங்க ஃபேமிலியில் நிறையா கெஸ்ட்டு வந்துட்டாங்க. எல்லோரும் அப்படியேவும் தயாராகி உட்காந்துருக்குறோம். நாங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டோம். பலூனுக்கு சண்டை போடுறாங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க ரூமெல்லாம் சுற்றி பார்க்கலாம். இங்கே வந்துட்டு பார்த்தாலே தெரியும் ஃப்ரிட்ஜ், அதில் கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது வைக்கிறதுக்காக. இதுதான் ஒரு நல்ல டைனிங் ஹால் மாதிரி நான் சொல்கிறது. இந்த பர்த்டேயோட டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க. நல்லாவே இருந்துச்சு. இந்த பர்த்டே பேபி பொண்ணு. இது வந்து பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கள் கோட்ரஸ் லைனுக்குள்ளேயே இருக்குது. இந்த எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் இதுக்கு வச்சா கோட்ரஸ் வந்து 2 பெட்ரூமு ஒரு ஹால் தான். சிறுசாக இருக்கும். எல்லாராலையும் வந்து ஃப்ரீயாக உட்காந்து எந்திரிக்க முடியாதுன்னு இப்போ எல்லாருமே இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு யாரும் பர்த்டே பார்ட்டி வச்சா அங்கே தான் மேக்ஸிமம் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இவங்களோட பிளான் வந்து நம்ம வீட்டு முன்னாடியும் வைக்கிறதா பிளான். அப்புறம் என்னான்னு தெரில, அங்கே மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு உட்காந்தோனையுமே கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் உட்காந்துட்டாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் குடித்ததுக்கப்புறம் இந்த கேக்கு வெட்ட ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டோன்னே எல்லாருமே எல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் அது பெயின் சேரில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அப்புறமா கேக் வெட்ட ஆரம்பித்தாங்க. கேக்கு வெட்டுறதுக்கு முன்னாடி அவங்க சைடு எல்லாம் மேக்ஸிமம் ஹிந்திக்காரங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு சந்தனம் குங்குமம் மாதிரி அவங்க சைடு மேக்ஸிமம் வெறும் குங்குமம் தான். அந்த எண்ணெயை தொட்டு அந்த குங்குமத்தை வச்சு விடுவாங்க. வச்சு விட்டதுக்கப்புறம் அரிசி நம்ம வந்து கல்யாணத்துக்கு போடுவாங்க பாருங்க, ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. இவங்களும் அதே மாதிரி அரிசி, பூவு, அது 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அவங்க பாப்பாவுக்கு யாரோட பர்த்டேயாக இருந்தாலும் அதுதான் பண்ணுவாங்க. கேக்கு வெட்ட போகிறாங்க. அவங்க மம்மி, அவங்க டாடி, ஒரு பையன், ஃபஸ்ட்டு பையன், அதுக்கடுத்து பொண்ணு.
கேக்கு வெட்ட ஆரம்பிச்சாச்சு. எல்லாமே அது இந்த ஜிகினா பேப்பராக இருக்கிறனால பூரா இதாகிடுச்சு கேக்கு பூரா. அவங்க பெரியப்பா, அந்த அண்ணனோட அண்ணா வந்துட்டு செயின் போடுறாங்க அந்த பொண்ணுக்கு. அவங்க ஃபேமிலிலேயும் எல்லாத்துலேயுமே வெறும் பசங்களாக வந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு பேபியாக. அதனால் நல்லாவே எல்லாருமே வந்தவங்க ஃபுல்லாக ஏதாச்சும் ஒரு பொருள் தான் கொண்டு வந்தாங்க. அவங்க பையனை பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்க. திரும்ப திரும்ப அதை எடுத்து தூவி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவ்வளோ கூட்டம் மொத்தம் ஒரு 20 ஃபேமிலி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கிளம்பியாச்சு. இவங்க செயின் போடுறாங்க. வெள்ளி செயின். அப்படியேவும் அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு காப்பு போடுறாங்க. நானும் என்ற வீட்டுக்காரரும் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு இங்கே எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போய் கிஃப்ட் கொடுத்தோம். ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அந்த பாப்பாவுக்கு. இது அந்த நேபாளிக்கார பொண்ணு. அவங்க அதுக்கடுத்து அப்படியும் பலூனை வச்சு கேக்கு கட் பண்ணதுக்கப்புறம் பர்த்டே முடிஞ்சிருச்சு. இவங்க மட்டும் அப்படியே பலூன் விளாட்றாங்க. இன்னும் சாப்பிடல. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பசங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அது தண்ணி பசங்க வந்து பலூன் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணு நம்ம தமிழ்கார பொண்ணு. இது முத்துமணி தெரியும் எல்லாத்துக்கும். அடுத்து சாப்பாடு ஐட்டத்தை பார்க்கலாம். சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, அதுக்கடுத்து பன்னீர் கிரேவி, அதுக்கடுத்து மிக்சர் சப்ஜி. மிக்ஸ் பண்ணி எல்லா மிக்ஸையும் கேரட்டு, பீன்ஸு எல்லாமே என்னென்ன காய்கறி இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு மிக்சர் காய். இது பருப்பு தால்னு சொல்லுவாங்க. இது ரைத்தா, ஒயிட் ரைஸ். அதுக்கப்புறம் சைடிஷ் ஸ்லாத்து வெள்ளரிக்காய், பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம். இது ஸ்லாத்து. அவ்வளோதான். டிஷ் பேப்பர் எல்லாம் எடுத்துக்கிட்டு லைனாக நிற்க ஆரம்பித்தாச்சு. சாப்பாடு எடுத்து ஃபஸ்ட்டு லேடிஸ் எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஜென்ட்ஸ் சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம சாப்பிட உட்காந்துட்டோம். எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்னென்னு பாருங்கள். பன்னீர் கிரேவி, சிக்கன் லெக் பீஸ். என் பொண்ணு லெக் பீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கா. சூப்பராக இருக்கா. என் மையனும் லெக் பீஸ் வச்சுருக்கிறாரு. அவங்களும் லெக் பீஸ் வச்சுருக்கா. நான் மட்டும்தான் ஒரே ஒரு பீஸ் வச்சுட்டு வந்துட்டேன். நான் எடுத்துகிட்டு வந்தது என்னமோ நிறையா தான். ஆனால் என்னால் சாப்பிட முடியல. டைட் சாப்பாடை சாப்பிட்டுட்டா அப்படியும் செட் ஆயிடுச்சு. மை ஹஸ்பண்ட் சாப்பிட்றாங்க.
அதுக்கு வேண்டி இந்த இவரை பிடிச்சி வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க போய் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பசங்களாம் அங்கே பின்னாடி சாப்பிட்றாங்க. அதுக்கடுத்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் கேக் கட் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்ததுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக ஐஸ்கிரீமுக்கு பதிலாக கேக்கு இனிப்பாக கேக் கட் பண்ணி வந்து கொடுத்தாங்க. அவரை பாருங்கள் இப்படி கேக்கு சாப்பிட்றாருன்னு. ஊட்டி விடுறேன் கூட்டுறான்னு சொல்லி வாங்கினா, வேணாக்கா கொடுக்கா நானே சாப்பிட்றேன் அப்படின்னு வாங்கி சாப்பிட்றாரு. நல்லா பிள்ளைய எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து சர்வர் தான் எல்லாமே. நம்ம வந்து ஒன்லி பைசா மட்டும்தான் கொடுப்போம். வெறும் ஆளாக போனால் போதும். அவங்களே எல்லாமே A to Z ஒர்க் பூரா பார்த்து வச்சுருவாங்க. நம்ம வந்து ஒன்லி யாரோ கெஸ்ட்டு மாதிரியும் நம்ம கிளம்பி போகிறது தான் ஒன்று. சாப்பாடுலேருந்து அவங்க பரிமாறலேருந்து எல்லாமே அவங்க தான். அதில் டைனிங் ஹாலில் வச்சுருவாங்க. நம்மளுக்கு வேணுன்றதை நம்ம எடுத்துக்கலாம். அது போக எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில் நம்ம எந்திரிச்சு போகாத அளவுக்கு அவங்ககிட்ட கேட்டாலே வந்து நம்மகிட்ட வந்து பிளேட்டில் வந்து கொடுத்துருவாங்க. எப்படியும் சரி சாப்பிட்டு இப்போ ஒரு கிளம்பிடுவோன்னு சொல்லிவிட்டு